அல்பிக்கு வாழ்வதால் அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பதை போல சில பேர் கண்ணு முன்னே தெரியல. உதயநிதியை கோமாளி என்பதா? கழகத்தினுடைய இளஞ்செய்தி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கோமாளி என்றார். அவருடைய ஜாதகம் கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகமாச்சேப்பா. அவர் ஜாதகமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம். RS பாரதி எச்சரிக்கை. உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியவர்கள் யாரும் நீண்ட நாள் அரசியல் இருந்ததாக சரிப்படும். திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசுபவர்களுக்கு திமுக அமைப்பு செயலாளரும் மூத்த தலைவருமான RS பாரதி அவருடைய கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கார். சென்னையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விலாவரியாக பேசியிருக்கார். இது குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மேடையில் உரையாற்றிய RS பாரதி உதயநிதி ஸ்டாலினுக்கு கேடுகாலம் ஆரம்பித்து விட்டது என்று பேசுபவர்களுக்கு தான் உண்மையில கேடுகாலம் ஆரம்பிச்சிருச்சு. கழகத்தினுடைய இளஞ்செய்தி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கோமாளி என்றார். இந்த கேடுகாலம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியவர்கள் யாரும் நீண்ட நாள் அரசியல் இருந்ததாக சரிப்படும். உதயநிதி ஸ்டாலினின் ஜாதகமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம்தான். ஒரே ஒரு ஓட்டு கூட குறையாமல் இந்த மாநிலத்துல ஆட்சியை மாற்றி காட்டிய திறமை உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டு என்று புகழாரம் சூட்டியிருக்காரு. அவர் ஜாதகமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம். கலைஞர் ஜாதகமும் அவர் ஜாதகம் ஒண்ணு. ஒரே ஒற்றை கல்ல ஒரு ஆட்சியை மாற்றி காட்டிய பெருமை உதயநிதி ஸ்டாலின் உண்டு. தொடர்ந்து பேசிய அவர் கழகத்தின் இளைஞரணி செயலாளராக இருந்து இவ்வளவு சாதனைகளை செய்த உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கோமாளி என்று பேசுகிறார்கள். சட்டசபைக்குள் வரப்போகும் நீங்களா கோமாளி அல்லது அவரா கோமாளி என்பதை பார்க்கத்தானே போகிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் கோமாளின்னு பேசுறார். நான் சட்டசபைக்கு வர போனேன்ல, நீ கோமாளியா அவரு கோமாளியா பார்க்கவே போறோம். ஒரே வார்த்தை அப்பாவை காணும்னாரு. அடுத்த நிமிஷமே போட்டு விட்டவொடனே துண்டக்காரன துணியை காணும் தொட்டு துண்டை கொடுத்து சுண்ணி வச்சுக்கிட்டு விஜயத்துக்கு அப்புறம் வாயை திறக்கிறது. எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்த RS பாரதி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு இவர் என்னத்தை பேச போகிறார், அவருக்கு என்னத்தை புரிய போகிறது, இவர் பேசுவது அவருக்கு புரியாது, சபாநாயகர் பேசுவது இவருக்கு புரியாது, பிறகு சட்டமன்றமே இவரை பார்த்து சிரிக்கும் நிலைதான் வரும் என குறிப்பிட்டிருக்காரு. அவர் பேசுறது விஜய் புரியாது, விஜய்க்கு பேச புரியாது, சபாநாயகருக்கு புரியாது. எதிரில் உட்காந்துக்கிற எதிர்கட்சிக்காக நல்ல வேலை இந்த மாதிரி அசம்பிளிக்கு போகாதவங்களும் குத்து வச்சு ஏன் சொல்றா இவங்க மென்டலாக போறாங்க போய் பேசி ஒரு விவகாரம் செய்யப்படுது. மேலும் அப்பாவுக்கு காலனா பிரயோஜனம் இல்லாமல் அடுத்தவன் தயவில் ஜெயித்து வந்தவர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தனக்கு வேண்டிய வழக்குகளுக்காக சென்று நின்றதை விட கட்சி பணிகளுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் நீதிமன்ற படிகளை ஏறி நின்றவர் என பெருமிதத்துடன் தெரிவிச்சிருக்காரு. காரணம் என்னவென்று கேட்டார், திமுக காரணம்தான் மக்களை மதித்து மக்களுக்காக பணியாற்றுகிறது. 75 நாள்ல செல்ல மாறி போச்சு. அரசியல் அனுபவமும் சட்டமன்ற அறிவும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினை குறை சொல்பவர்களுக்கு காலமே பதில் சொல்லும் என்றும் திமுகவின் வளர்ச்சியை யாராலும் ஒருபோதும் தடுக்க முடியாது என்றும் RS பாரதி தன்னுடைய உரையில உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. இவருடைய இந்த கருத்து பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. பேரும் அல்லும்படி
6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.